பணமா, பாசமா, சாவா, சாக்கடையா என்று உங்கள் மனம் அலைமோதுகிறது. கடலாலும் காற்றாலும் புயலாலும் அலையாலும் சூரியன் என்ற எரிகோலாலும் தானே அழிவு ஏற்படுகிறது. எப்படி வாழ்வது என்று நினைக்கிறீர்கள்? என்னை முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களுக்கு கலக்கமோ மனத்தடுமாற்றமோ வருவதில்லை. விழாக்கள் எதற்கு? அபிடேகம், ஆராதனை, அலங்காரம், விழாக்கள் என இவையெல்லாம் ஏன், எதற்கு? மனதை ஒரு நிலைப்படுத்தி அமைதியும் நிம்மதியும் பெற வேண்டும் என்பதற்காகவே. உலகில் உனக்கு அனைத்தும் கிடைத்தாலும் அமைதியும் நிம்மதியும் கிடைப்பது கடினம். சக்தி ஒளி பற்றி அம்மா, நம் பக்தர்கள், தொண்டர்கள் ஒவ்வொருவர் கையிலும் சக்தி ஒளி புத்தகம் எப்போதும் இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் வெற்றியாக முடியும். அனுபவத்தில் உணரலாம். ஓம் சக்தி.